இடங்களில் வந்துட்டு படம் வந்துட்டு தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நீக்கி இருக்கிறாங்க சென்சார் போர்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து திமுக ஒரு தீய சக்தின்னு மேடைதோறும் முழங்கிக்கிட்டு வர்ற இந்த சமயத்தில் பாஜகவை பற்றி நீங்கள் எதுவுமே எதிர்க்கவே இல்லையே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கிட்ட ஒரு மென்மையான போகை வந்து விஜய் அவர்கள் கடைபிடிச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு தான் இருந்தது. தேர்தலில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்துட்டு திமுக பக்கம் போகாம கண்டிப்பா தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அவர் சிறைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த சிபிஐ விசாரணை முடிவில் தான் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம். இந்த ஜனநாயகன் படத்து மூலயமா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்துட்டு இந்தியா முழுவதுமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. விஜய் அவர்களுடைய இறுதி படம் அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த எதிர்பார்ப்பு கூடல. அவர் அதில் நிறைய அரசியல் பேசியிருக்கிறார். கரூர் சம்பவத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய சர்ச்சைகளும் வந்துட்டு அதில் எழுந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்துட்டு இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். இல்லை இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா சிபிஐ விசாரணைக்காக. கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை விசாரிப்பதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ அலுவலகம் டெல்லியில் வச்சு தான் விசாரிக்கணுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வந்து இங்கே எழுந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இது தொடர்பான நிறைய சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு இங்கே ஒரு அலுவலகத்தில் நேரில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். ஏன் அவரை டெல்லிக்கு வர வைக்க வேணும்? ஏன் தமிழகத்தில் சிபிஐ அலுவலகம் இல்லையா? இருக்குது. சென்னையிலே வந்துட்டு சிபிஐ அலுவலகம் இருக்குது. அங்கெல்லாம் விசாரிக்காமல் எதுக்காக வந்து விஜய் வந்து டெல்லிக்கு வர வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு சிறிய நெருடல் வந்து இருக்குது. ஏன்னா இதன் மூலமாக வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக பாஜகவில் இணைவதற்காக வந்துட்டு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாம். மிரட்டி பணிய வைக்கிறது பாஜக விஜயை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனி காலங்கள் போகும்போது தான் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வருவோம். ஜனநாயகன் படத்தில் வந்துட்டு ஒரு நிறைய வந்து மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. அதனால தான் வந்துட்டு சென்சார் மறுக்கப்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் சொல்கிறாங்க. இது படம் வெளியாகும் போது தான் வந்து தெரியும். ஏன்னா நிறைய வந்து கத்திரிக்கோள் போட்டப்பட்டிருக்கிறது. அது கத்திரி நான் சொன்னது வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு படம் வந்துட்டு தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நீக்கி இருக்கிறாங்க சென்சார் போர்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜய் என்ன செய்யணும், என்ன பண்ணினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அரசியல் பார்வையாளர்கள் வந்து தெரிய வைக்கிறாங்க. இந்த ஒரு நெருக்கடி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு கிடைத்த மிக பொன்னான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து திமுக ஒரு தீய சக்தின்னு மேடைதோறும் முழங்கிக்கிட்டு வர்ற இந்த சமயத்தில் பாஜகவை பற்றி நீங்கள் எதுவுமே எதிர்க்கவே இல்லையே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கிட்ட ஒரு மென்மையான போகை வந்து விஜய் அவர்கள் கடைபிடிச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு தான் இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை விஜய் வந்து அழகாக பயன்படுத்திக்கலாம். என்னுடைய படத்தை வந்துட்டு வேணும்னே பாஜக வெளியிட அனுமதி மறுக்குது. பாஜக படத்தின் மூலமாக அரசியல் செய்கிறது. ஈடியை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இன்னும் பிற வருமான வரித்துறையை வந்து கையில் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கும் வந்துட்டு சென்சார் போர்டையும் வந்துட்டு கையில் வச்சு பாஜக மிரட்டுறாங்க. இது போன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் பேசலாமே. ஏன் இன்னமும் விஜய் அவர்கள் மௌனமாகவே இருக்கிறார்? ஏன் விஜய் சார் ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்கீங்க? மக்கள் கேட்குறாங்களே, ஏதாவது உங்கள் கருத்தை வாயை திறந்து சொல்லுங்களேன் அப்படின்னு தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களுமே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. விஜய் அவர்களுடைய கருத்து இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஒருவேளை அவர் பாஜகவை வந்து மென்ஷன் பண்ணி பாஜகவில் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது,
என்னை வந்துட்டு அவங்க மிரட்ட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வெளிப்படையாக அவர் பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்தலில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவிற்கான ஆதரவு அலைகளை விட எதிர்ப்பு அலைகள் தான் வந்துட்டு ரொம்பவுமே அதிகம். இன்னமும் பாஜகவை தமிழகத்தில் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கல. அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான ஒரு கட்சியாக மட்டுமே இங்கு அங்கீகாரம் குத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஜாதி கட்சிகளுக்கும் சரி மத கட்சிகளுக்கும் சரி மக்கள்கிட்ட பெருமளவில் வரவேற்பு இருப்பது கிடையாது. அந்தந்த சமூக மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க, அது வேற கதை. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அரசியலை வந்துட்டு பாஜகவினுடைய இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கையில் எடுத்துட்டாங்க, விஜய் அவர்கள் கையில் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கான பாஜகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்துட்டு திமுக பக்கம் போகாமல் கண்டிப்பாக தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு வராரு தன்னுடைய மௌனத்தினால அப்படிங்கிறது தான் தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகத்தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அவர் அரசியலில் நுழையும் போது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வந்து வெளியிட விடாமல் நிறைய தடைகள் வந்து நடந்துச்சு. ஆனால் அந்த தடைகளை எல்லாத்தையும் வந்துட்டு அவர் ரொம்பவுமே முறியடித்து எப்படியெல்லாம் வெளிக்கொண்டு வரணுமோ அந்த படத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தார். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எலெக்ஷன்லையுமே சரி மக்கள் ஆதரவு அவருக்கு அவ்வளவு இருந்தது. எவ்வளோ கஷ்டப்படுறாருப்பா எம்ஜிஆர் அவர்கள், ஒரு படத்தை கூட வெளியிட முடியாமல் எவ்வளோ தூரம் தடுக்கிறாங்க பாருப்பா, எல்லாத்தையும் தாண்டி அவர் அந்த படத்தை வெளியே கொண்டுட்டு வந்துட்டார். மக்கள் கூட நிற்கிறார், மக்கள் பிரச்சனைக்காக தோளோடு தோள் நிற்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எம்ஜிஆரிடம் இருந்தது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கிட்ட மிஸ் ஆகுது. ஏன்னா கரூர் சம்பவத்தை அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு தான் அவர் பேசவே ஆரம்பிச்சார். வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எஸ்ஐஆர் அந்த பிரச்சனை வந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு அவர் வீடியோ வந்து வெளியிட்டார். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை தான் வந்துட்டு குறை சொல்லியிருந்தார். எஸ்ஐஆரே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தான் நடத்துது, எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் அவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இவருக்கு இப்படி ஒரு அழகான லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பாஜகவினுடைய எதிர்ப்பு அரசியலை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தும் அதை விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஏன் விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார்? உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தானா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இங்கே எழாமல் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு சிலர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பாஜக நெருக்கடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் பக்கம் போயிடலாமா, காங்கிரஸ் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே, ஸோ காங்கிரஸும் தாவேக்காவும் இணைந்து கூட்டணி போட்டு வந்துட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விக்குறிகளும் இருக்கத்தான் செஞ்சுது. ஆனால் கூட்டணி குறித்து பேசுவதற்கும் சீட் ஷேரிங்கை பற்றி பேசுகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸில் வந்து ஆட்களை வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டு விட்டது. இப்போ விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்னன்னா என்டிஏ கூட்டணியில் இணைய வைக்கிறதுக்காக வந்துட்டு பாஜக இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான உண்மையான விஷயங்கள் என்ன, ஏன் இந்த மௌனம் அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் பேசலாம். இதன் மூலமாக படமும் ரிலீஸ் ஆகும், அவருக்கு இருக்கிற நெருக்கடி என்ன அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரிய வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரூர் சம்பவம் குறித்து வந்துட்டு பேச போயிருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தினால விஜய்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள், அரசியலை ஆழமாக உற்று நோக்குபவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் பாஜகவை பகைத்து கொண்டார் அப்படின்னா அவர் சிறைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த சிபிஐ விசாரணை முடிவில் தான் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தலைவா படம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த தலைவா படம் வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணினார். அதே சமயம் அவர் கொடநாடு போயிட்டு ஜெயலலிதா மேடத்தை பார்க்க முடியாமல், அப்பாயின்மெண்ட் கிடைச்சும் அவரை பார்க்க முடியாமல் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்து கையை கட்டி பவ்யமாக வீடியோ வெளியிட்டதெல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகிக்கிட்டு இருக்குது. அந்தம்மா கிட்ட அவ்வளோ பவ்யமாக நின்றுட்டு இருந்தீங்களே விஜய், ஏன் இப்போவும் கூட எதிர்த்து பேச முடியாமல் திராணியற்றோராக அமைதியாக இருக்கிறீங்க விஜய் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுக்கிட்டே வருது.
உங்களுடைய பிரச்சனைக்காகவே நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. நாளைக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சா, மக்களுடைய எதிர்காலத்தை உங்கள் கையில் கொடுத்தா, எலெக்ஷனில் உங்களை ஜெயிக்க வச்சா, நீங்கள் எப்படி மக்கள் பிரச்சனையை பேச போகிறீங்க, எப்படி வரப்போகிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது, இங்கே இருக்கிற பெருவாரியான மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா தனக்கான ஒரு பிரச்சனையை எதிர்த்து பேச வாய் திறக்காமல் ஒரு அறிக்கை கூட வரைக்கும் விடவே இல்லை, தவிர்த்து எதுவுமே பேசவே இல்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் இது குறித்து பேசுவதற்கு தயங்குகிறார்கள். அப்படின்னும் போது என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே முழுவதுமாக அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, ஏன் ஜனநாயகன் படம் வெளிவராமல் இவ்வளவு தூரம் வந்து தடுக்கப்படுது, யார் காரணமாக இருப்பார், உண்மையிலேயே மத்திய அரசு தான் அதெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, விஜயை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வைப்பதற்காக வந்துட்டு இவ்வளவு சூழ்ச்சிகள் நடக்குதா, இப்போதைக்கு வந்துட்டு கரூர் விஷயத்தில் வந்துட்டு சிபிஐ கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனுடைய முடிவுகள் என்னாகும், இது எல்லாமே வந்துட்டு மையப்புள்ளியாக சேரும் ஒரு இடத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும், இப்பவாவது அவர் வாயை திறந்து ஏதாவது பேசுவாரா, அவருக்கான அழுத்தங்கள் வந்துட்டு நீக்கப்படுமா, ஏன் எப்படி மௌனம் காக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாகக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. உங்களை மாதிரி நாங்களும் ஆர்வம் கொண்டுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைக்கு விஜயை வந்து பேசியே ஆகணும். பேசினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும், மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கும். எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய ஒரு குரலுக்காக, ஒரு சமிகைக்காக, ஒரு பேச்சுக்காக வந்து மக்கள் காத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்கள் பேசுவார்னு நினைக்கிறோம். ஜனநாயகன் படம் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் எங்களுடன். நன்றி, வணக்கம்.